கமிஷன் பெற்று இன்னைக்கு மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு ஆட்சியாக இருக்கிறது. அதே மாதிரி குற்ற பின்னணி இல்லாத வேட்பாளர்கள் இன்னைக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு சிவனேசனை எதிர்த்து போட்டியிடும் 2 வேட்பாளர்கள் இல்லாமல் தாய்மார்களின் ஆதரவும் சகோதர சகோதரிகளின் ஆதரவையும் பெற்று உங்களுக்காக உழைக்க அண்ணன் எடப்பாடியாரும் கேப்டன் ஆட்சியுடனும் அவருக்கு மக்களாகிய நீங்கள் அனைவருமே சிறந்த முறையில அவருக்கு வாய்ப்புகளை தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். என் மக்களே, கேப்டன் இல்லாமல் உங்களை நான் முதல் முறையாக சந்திக்கிறேன். ஆனாலும் கேப்டன் நம்ம கூட தான் இருக்காரு. தெய்வமாக கேப்டன் நம்ம கூட தான் இருக்கிறார். வேற எங்கேயுமே போகல. பாருங்க, என் கையிலேயே நம்ம கேப்டன் இருக்கிறார். உங்களை எல்லாரையும் நிச்சயமாக காப்பார். அது மட்டுமில்லை, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் என்கின்ற 3 மனித தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு அமைந்த இந்த கூட்டணி அண்ணன் எடப்பாடியாரால மகத்தான வெற்றி பெறும். இன்னைக்கு நான் 40 தொகுதிகளுக்கும் சென்று மக்களை சந்திக்கிறேன். அண்ணன் எடப்பாடியார் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். எங்கு போனாலும் மக்களின் மிகப்பெரிய ஆதரவும் ஆரவாரமும் அமோகமாக இந்த கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு. எங்கு போனாலும் ஒரு கூட்டணியாக, தொண்டர்களும் ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்தது. 2011 எப்படி ஒரு கூட்டணி அமைந்ததோ அதே மாதிரி ஒரு கூட்டணி, ராசியான கூட்டணி, மக்களும் தொண்டர்களும் விரும்பும் கூட்டணி. ஏடிஎம்கே 4 எழுத்து, டிஎம்டிகே 4 எழுத்து, எஸ்டிபிஐ 4 எழுத்து. நாம் அமைத்த கூட்டணியும் 4. தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் 4 என்பதை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.